sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய முதல் வாரத்தில் இருக்கின்றோம். இறை இரக்கத்தின் ஞாயிறாக இந்த ஞாயிறை கொண்டாடுகின்றார்கள். இறை இரக்கத்தின் ஞாயிறு என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய அருள் வரங்களை கருணை மழையிலே நாம் நனைய வேண்டும், அவருடைய இரக்கத்திலே வாழ வேண்டும், அதே இரக்கத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே திரு அவையிலே இறை இரக்கத்தின் ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். அதே நேரத்தில் இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு அருமையான ஒரு செய்தியை கொடுக்கிறது. எனவே இன்றைய இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் வாழ்வு பெற நம்புவோம் என்று சொல்கின்ற மைய சிந்தனையை நாம் எடுத்திருக்கிறோம். வாழ்வு பெற நாம் நம்புவோம், வாழ்வு பெற நாம் நம்புவோம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்பிக்கையில்தான் வாழ்வு. வாழ்வு என்றால் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை அழுத்தம் திருத்தமாக இன்று நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார். எனவே வாழ்வு பெற நம்புவோம் என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு மைய சிந்தனையில் சிந்திக்க இருக்கின்றோம், தியானிக்க இருக்கின்றோம், ஜெபிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக மரியா விஷன் நண்பர்கள், அன்பர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள் சார்பாக நம்மை பல ஆண்டுகள் வழிநடத்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய மறைவுக்கு நாம் மனதார அஞ்சலி செலுத்துவோம். அன்னாருடைய ஆன்மை இளைப்பாற வேண்டும், ஆண்டவரில் இளைப்பாற வேண்டும், அவருடைய வாழ்க்கை பிறருடைய வாழ்வுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற அடிப்படையில் நாம் இன்று சிந்திக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் அவருக்காக நாம் ஜெபிக்கின்றோம். அன்பர்களே, நண்பர்களே, ஆரூர் பெற்றோர்களே, இந்த இறை வார்த்தையானது யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. பிரிவு 20:19 உள்ள இறை வார்த்தைகள். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று கூறினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதுமு என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று கூறினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை இட்டு என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார்.
தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களை, மீண்டும் திருத்தந்தைக்கு அஞ்சலி செலுத்தி நன்றியோடு அவரை நினைத்து அவருக்காக ஜெபிப்போம். இந்த நாளில் நம்பிக்கை வாழ்வெற நாம் நம்ப வேண்டும் என்று சொல்கிறோம். வாழ்வு என்று சொல்லி நிறை வாழ்வு பெற வேண்டும், உண்மையான வாழ்வு பெற வேண்டும். அதற்கு அமைதி மிக மிக முக்கியமான ஒன்று. இறைவார்த்தையில் சொல்லப்பட்டிருப்பது ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்பது. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். ஐயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்த ஒன்றாக இருக்கிறது. காரணம், சிறு வயதிலிருந்தே நிறைய சந்தேகங்கள், நிறைய பயங்கள், இவைகளை நாம் உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். பெற்றோர்கள் வழியாக பள்ளிக்கூடத்திலிருந்து சமூகத்திலிருந்து நிறைய பயங்களை உள்வாங்குகின்றோம். அன்பை உள்வாங்குவதை விட அதிகமான பயங்களைத்தான் உள்வாங்குகின்றோம். அச்சத்தை உள்வாங்குகின்றோம். அச்சுறுத்துகின்றார்கள், பயமுறுத்துகின்றார்கள், மிரட்டுகின்றார்கள், கோபப்படுகின்றார்கள், அரவணைப்பது இல்லை, அன்பு காட்டுவது இல்லை. எனவே எல்லாருடைய உள்ளத்தில் நிறைய அச்சங்கள் இருப்பதை பார்க்கிறோம். இயேசுவின் சீடர்களுக்கும் அப்படித்தான். கடைசி கட்டத்தில் அவ்வளவு புதுமைகள், அவ்வளவு நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகும் கூட, அவருடைய இறை வார்த்தைகளை கேட்ட பிறகும் கூட, அவரை கடவுளுடைய மகன் என்று வெளியிட்ட பிறகு கூட அச்சம் என்பது உள்ளே இருந்து உறுத்தி கொண்டே இருந்திருக்கிறார். எனவேதான் ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொல்லுகின்ற இறை வார்த்தை நமக்கு தோமாவுக்கு சொன்னது மட்டுமல்ல, இன்று நமக்கு சொல்லுகின்றார் ஆண்டவர். எதனால் நாம் ஐயப்படுகின்றோம், அச்சமுறுகின்றோம், பதட்டமடைகின்றோம் என்று சொல்லக்கூடியதை ஆய்வு செய்து பார்த்து நம்முடைய உள் மனங்களுக்கு கடந்து சென்று அவற்றில் இருக்கின்ற அச்சங்களை வெளிக்கொணர்ந்து சிந்தித்தோம் என்று சொன்னால் மிகவும் சிறப்பாக இருக்கும். எனவே ஐயம் என்று சொல்லக்கூடியதை, நம்பிக்கை இல்லாத தன்மை என்று சொல்லக்கூடியது வரலாற்றிலே தொடக்கத்திலிருந்தே பார்க்கின்றோம். பூமியை பார்த்து உருண்டை இல்லை தட்டை என்று சொன்னார்கள். சரியான அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் பூமியை தட்டையாகவே நம்பினார்கள். எனவே உருண்டை என்று சொன்ன கலிலேயாவை கொன்றார்கள். இதுதான் இன்றும் நடக்கிறது. இன்றும் சமூகத்தினுடைய தொலைநோக்கு பார்வையுடையவர்கள், மனித குலத்தின் தொலைநோக்கு பார்வை உடையவர்கள் அதைத்தான் செய்வார்கள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கொலை செய்வார்கள். பூமி தட்டை என்று சொன்னவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அறிவியல் வளர 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 பூமி தட்டை அல்ல உருண்டை என்பதுதான் உண்மையாக வந்து கொண்டே இருந்தது. எனவே அவ்வாறு தவறாக கலிலேயோவை தீர்ப்பிட்டவர்கள், கொலை செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். திருத்தந்தையும் மன்னிப்பு கேட்டார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்றார்கள் அறிவியலார்கள். அதை நம்ப மறுத்தவர்கள் பூமிதான், சூரியன் தான் பூமியை சுற்றி வருகிறது என்று சொன்னார்கள். அறிவியல் வளர வளர சூரியன் ஒரே இடத்தில் இருக்கிறது, ஆனால் பூமி தான் சுற்றி வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார். இவ்வாறாக பல்வேறு காரியங்கள் நமக்கு உள்ளே இருக்கின்றன. அறிவியலை நம்புவது, ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது. மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வது சுலபமாக இருக்கிறது. அறியாமைகளை உள்வாங்குவது சுலபமாக இருக்கிறது, எளிதாக இருக்கிறது. எனவேதான் சொன்னான் சாக்ரட்டிஸ், மக்களை சிந்திக்க வைப்பது மிக 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 கடினமான ஒன்று. மக்களை சிந்திக்க வைத்தல், நம்ப வைத்தல் என்பது ரொம்ப சுலபமான ஒன்று. இன்று பார்க்கின்றோம், உலகத்தில் நம்பிக்கையை பார்க்கின்றோம். தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடியது நல்லதுதான். இறை நம்பிக்கை இருக்க வேண்டும், இயற்கை நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். மதங்கள் நம்பிக்கையை வளர்க்கின்றன என்று சொல்லி பல ஆசாரங்களை, சடங்கு முறைகளை, வழிபாட்டு முறைகளை புதுசாக கண்டுபிடித்து, எல்லா மதத்திலும் கண்டுபிடித்து, அதை செய்தால் உனக்கு நன்மை, இதை செய்தால் உனக்கு நன்மை, அப்படி போனால் உனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லுகின்ற விதத்திலே மக்களை பயமுறுத்தி வியாபாரம் செய்வதை பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். கிறிஸ்தவ மதத்தில் பார்க்கிறோம். எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் வேளாங்கண்ணிக்கு செல்கிறார்கள். அந்த அழுக்கு தண்ணீரில் போய் குளிக்கின்றார்கள், குடிக்கின்றார்கள், துணி துவைக்கின்றார்கள், மீண்டும் அதை அழுக்காக்குகின்றார்கள். எத்தனையோ ஆயிரம் பேர் ஆண்டுதோறும் வேளாங்கண்ணிக்கு சென்று அந்த கடலை மாசுபடுத்துகிறார்கள். கடற்கரையில் முழுவதும் வியாபார ஸ்தலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆலயத்திற்குள்ளும் வியாபாரம் நடக்கும், சடங்குகள் விற்கப்படுகின்றன. இன்னும் பல்வேறு நதிகளிலே சென்று குளிக்கின்றார்கள், கங்கையிலே சென்று குளிக்கின்றார்கள், புனித நீர் என்று சொல்லுகிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்திலே குளிக்க வருகின்ற பொழுது எப்படி இருக்கும்? ஆகிய எல்லா விதமான அசுத்தமும் இருக்கும்.
ஆனால் அதை எடுத்து குடிக்கின்றார்கள். புண்ணிய நீர் என்று சொல்லுகிறார்கள், தீர்த்த நீர் என்று சொல்லுகிறார்கள். என் பசுவின் கோமியத்தையே புனிதமானது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தண்ணீரை சொல்லக்கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம். இவ்வாறாக மதங்கள், சமயங்கள் மனிதனுடைய நம்பிக்கையை திரித்து வளைத்து மூட நம்பிக்கைகளோடு இணைத்து இந்த இறைவனை விட்டு பிரித்து ஆளுவதை நாம் பார்க்கின்றோம். ஏன் ஆண்டவர் சொல்கிறார், நம்பிக்கை கொள், ஐயம் தவிர முதலில் பயத்தை நீக்கு. ஆண்டவரின் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருப்பதை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அடிக்கடி சொல்லுகின்றார்கள், முன்னுரைகளில் எழுதுகின்றார்கள். அப்படி அல்ல, அது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது. ஆண்டவரிடம் கொள்ளுகின்ற அன்பே ஞானத்தின் தொடக்கம். அன்புதான் ஞானம். ஞானம் என்பது அன்பாகத்தான் இருக்க முடியும், அச்சமாக இருக்க முடியாது. அச்சம் என்பது நெகட்டிவ், எதிர்மறையான ஒரு காரியம், மனதை பின்னுக்கு இழுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது, பின்னடைவுக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஏன்னா அன்புக்குரியவர்களே, உயர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நம்பிக்கையை கொடுக்கிறார், பயத்தை நீக்குகின்றார், நம்பிக்கையை கொடுக்கிறார். எனவே இந்த நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய உயிர்த்த ஆண்டவருக்குள் இருக்கின்ற நம்பிக்கை. எனவே உயிர் ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தவர்கள், வாழ்க்கைகளை சந்தித்தவர்கள் உயிர் ஓட்டம் உடையவர்களாக இருப்பார்கள், ஆர்வமிக்கவர்களாக இருப்பார்கள், உற்சாகமிக்கவர்களாக இருப்பார்கள், சுறுசுறுப்பாக இருப்பார்கள். அதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். என்று அவர் நம்மோடு உடல் அளவில் இல்லை, ஆனால் உள்ளத்து அளவில் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் அவர் இரண்டரை கலந்து நம்பிக்கையின் நாயகனாக இருக்கிறார். நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இயற்கையை நேசிக்க வேண்டும் என்று எழுதுகிறார், போர்களை தவிர்க்க வேண்டும் என்று எழுதுகிறார், உக்ரைன் ரஷ்யா போரை கண்டித்திருக்கிறார், போர் வேண்டாம் என்று சொல்லுகிறார், அது பாவம் என்று சொல்லுகிறார். ஏழைகள் எளியவர்களுக்காக எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கின்றார். விளிம்பு நிலையில் இருக்கின்றவர்களுக்காகத்தான் எப்பொழுதும் அறைகூவல் விடுத்து கொண்டே இருந்தார். எனவே அவருடைய வாழ்வு என்று சொல்லக்கூடியது ஏழைகளை சார்ந்த எளிமையான ஒரு வாழ்க்கையாக இருந்தது, அச்சத்தை தவிர்க்கின்ற ஒரு வாழ்வாக இருந்தது. எனவே தான் திருத்தந்தையாக திருநிலைப்படுத்த உடனே அவருக்குரிய பங்களாவிலே மாளிகையில் சென்று இருக்காமல் ஒரு சாதாரண அறையில் சென்று இருந்தார். நமக்கு நன்றாக தெரியும். பல்வேறு மரபுகளை, பல்வேறு பழக்க வழக்கங்களை, ஆடம்பரமான செயல்பாடுகளை எல்லாம் தவிர்த்தார். எந்த அளவுக்கு தன்னால் தவிர்க்க முடியுமோ அதையெல்லாம் தவிர்த்திருக்கிறார். ஏழைகளுக்காக ஓங்கி ஒலித்த ஒரு உயிருள்ள குரலாக இருந்திருக்கிறார். அதுதான் அவருடைய நம்பிக்கை. எனவே தான் இந்த உலகத்தில் நிறைய இடங்கள் ஏழைகளுக்கான சிந்தனை, கரிசனையானது வளர்ந்திருக்கிறார். போர் வேண்டாம் என்று சொல்லுகின்ற விதத்தில் போர்க்கொடி எடுக்கின்ற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். எனவே மக்கள் நிறைய பேர்கள் உலகத்தில் திரண்டு போர் வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள். பாலஸ்தீனத்திற்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று போராடினார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு முற்போக்கான புரட்சிகரமான ஒரு சிந்தனை எடுத்து சென்றவர் தான் நம்முடைய திருத்தந்தை. எனவே அன்புக்குரியவர்களே, வாழ்வு பெற, நிறை வாழ்வு பெற, நிலை வாழ்வு பெற, உண்மையான வாழ்வு பெற, மகிழ்ச்சியான வாழ்வு பெற தோமாவை போல் இருப்பதில் பிரச்சனை இல்லை. தோமா கேள்வி கேட்டார், ஆனால் நம்பினார். ஆண்டவரே என் கடவுளே என்றார், சரணாகதியாகிவிட்டார். எனவே அவருடைய அந்த லட்சிய வாழ்வு, விசுவாச வாழ்வு, வேத சாட்சியாக தன்னுடைய தலையை வெட்டப் போகின்ற பொழுது கூட கிறிஸ்துவில் நம்பிக்கை உடையவராக இருந்தார். அன்புக்கனியவர்களே, இந்த வாழ்க்கை தான் நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும். மரியா விஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம், உயிர்ப்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் உயிர்த்த ஆண்டவருக்குள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். எங்கள் நல்ல தந்தையை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மரியா விஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நிறைவான நம்பிக்கையை கொடுத்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸினுடைய மறைவுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய ஆன்மை உம்முடைய பிரசன்னத்தில் ஏற்று உயிர் தாண்டவரோடு இரண்டரை கலந்திருக்கின்ற அவருடைய வாழ்க்கையை நாங்களும் பின்பற்ற வேண்டிய ஆற்றலையும் அருளையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.